ஹாய் ப்ரோ, இப்போ நம்ம ஆலந்தூர் கார்சன்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஒரு தார் பேசிக் மாடல் ஒரு வண்டி வந்து நம்ம கிட்ட ஒரு ஒர்க் கோர்ஸ் வந்துருக்குது. இன்டீரியல் எக்ஸ்டீரியல் ஒர்க் ரெண்டுத்துக்குமே வந்திருக்கு. இப்போ இன்டீரியர்லயும் எக்ஸ்டீரியர்லயும் என்னென்ன வேலை பண்ணிருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது பார்த்தோன்னா நம்ம ராங்லர்ல 7 ஸ்லாட் கிரில் பண்ணிருக்கோம். நிறைய கிரில் பாத்தீங்கன்னா பிளாக்ல தான் வரும். இது பிளாக் அண்ட் சில்வர் காம்பினேஷன்ல வரும். இது ஃப்ரண்ட் ஆஃப் லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கும் பாக்குறதுக்கு. வண்டியோட வந்த ஒரிஜினல் கிரில் இதோட லுக் எப்படி இருக்குன்றத பாருங்க. இப்போ நம்ம மாத்திருக்க சேஞ்சஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்க டிஃபரெண்டா பாருங்க. இப்போ பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் லுக் எவ்வளவு ரகடா இருக்குன்றது. இந்த மாதிரி நீங்க கிரில் சேஞ்சஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரகடான லுக் இருக்கும். உங்களுக்கு தாரோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வியூ பாத்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குன்றத நீங்க ஃபீல் பண்ணலாம். சில வண்டியில வந்த ஹெட்லைட் பாத்தீங்கன்னா நார்மல் ஹாலஜன் லைட் தான் கொடுத்துருப்பான். அதை எடுத்துட்டு டே டைம் ரன்னிங் லைட்டோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம புல்சைன் மாடல்ல வந்துட்டு ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே வர மாதிரி ஒரு டிஃபரெண்டான மாடல்ல வந்து லைட் வந்து நம்ம இதுல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். லைட் வந்து இப்போ எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகுன்றத வந்து நான் வீடியோல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க கீ இக்னிஷன் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டே டைம் ரன்னிங் லைட் வந்து இதுல ஆன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இண்டிகேட்டர் போடுறப்ப ரைட் சைட் போட்டோம்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆகும். இதோட ஹெட்லைட் வெளிச்சம் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்றேன். லோ பீம் ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. இது லோ பீம், இது வந்து ஹை பீம். மேல வந்து ரெண்டு லென்ஸ் கொடுத்துருப்பான். மேல கீழே அப் டவுன் ஆகிறத நீங்க தெளிவா நீங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெட்லைட்டை வந்து இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் மாத்தி இருக்கிறத ஆன் பண்றேன். இக்னிஷன் ஆன் பண்ண உடனே டே டைம் ரன்னிங் லைட் உங்களுக்கு ஆன் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக் இது ட்ரிகர் ஆகும். அதையும் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து நான் ஆன் பண்றேன். ஹெட்லைட்ல வந்து 2 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் ஆன் பண்றேன் லோ பீம் போடுறப்ப, செகண்ட் வந்து ஹை பீம் போடுறேன். அப்ப உங்களுக்கு 2 லேயர் ஃபார்ம் ஆகுறது நீங்க வீடியோல பார்க்கலாம். இப்போ எப்படி ரெண்டு பக்கமும் எப்படி ட்ரிகர் ஆகுறன்றத நீங்களே வீடியோல பார்க்கலாம். வந்து வெறும் டம்மியா தான் கொடுத்திருப்பாங்க அந்த பேசிக் மாடல்ல. இந்த டம்மியை எடுத்துட்டு நம்ம ப்ரொஜெக்டர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்திருக்கோம். ப்ரொஜெக்டர்லயும் பாத்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம். ஃபாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றப்ப ஒயிட்டும், செகண்ட் டைம் ஆன் பண்றப்ப எல்லோவும், தேர்ட் டைம் ஆன் பண்றப்ப வார்ம் ஒயிட் எல்லோ மிக்சிங்ல வரும். இது உங்களுக்கு இது வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா மழை டைம்ல உங்களுக்கு ரொம்ப துல்லியமா ஓட்டுறதுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வண்டியில ஆக்சிலரி லைட் வந்து மோகோ பிராண்ட்ல வந்து நம்ம பியூர் கிளாம்ப் போட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி லைட்டை மவுண்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். இந்த லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங்க்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும்ன்றதுனால நம்ம இந்த லைட் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்திருக்கோம். இது பார்த்தோன்னா நம்ம மோகோ பிராண்ட்ல வந்து ஆக்சிலரி லைட் நம்ம பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் ஆன் பண்றேன், நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப் ரோடிங் போறப்ப இந்த லைட் ஆன் பண்ணிட்டோம்னா மழை டைம்ல எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் விஷுவல். உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்ம ஃபாக் லேம்ப் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா ஹெட்லைட் அப்டேட் கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது டாப் வியூல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்சிலரி லைட்டை யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம இந்த லைட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபாரஸ்ட் வேற எங்கேயாவது மிஸ்ட் ஏரியா அந்த மாதிரி ஏரியாக்கு நீங்க போறப்ப இந்த லைட்டை நீங்க ஆன் பண்ணலாம். ஆப்போசிட்ல இருந்து வரவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்க இந்த லைட்டை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டோர்ல வந்து நம்ம ரின்ச்சஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப் ரோடிங் போறப்ப நெக்ஸ்ட் வந்து இத கால் வச்சு மேல ரூஃப் கிளீன் பண்றப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அடுத்தது பார்த்தோம்னா உள்ள நம்ம கை பிடிச்சி ஏறுறதுக்கு வந்து இதுல நம்ம கிராபம்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ ஃபிட்லயும் அப்படியே உட்கார்ற மாதிரி தான். எந்த ஒரு ஒரிஜினாலிட்டியும் டேமேஜ் பண்ண வேணாம். நீங்க ஏறுறப்ப இங்க கை பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உள்ள ரொம்ப குண்டா இருக்கவங்க ஏறணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கார்ல பாத்தீங்கன்னா பேக்ல வர டைல் லேம்ப் வந்து பேசிக்கான ஒரு டைல் லேம்ப் கொடுத்துருப்பான். இதை எடுத்துட்டு நம்ம ராங்லர்ல மார்க் 2 டைல் லேம்ப் வந்து நம்ம இதுல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரகடா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. நம்ம ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். ரைட் சைடு இண்டிகேட்டர் வந்து மேட்ரிக்ஸ்ல போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிரேக் அப்ளை பண்றேன். பிரேக்கோட அஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. பிரேக் அப்ளை பண்ணிருக்கோம். அதோட அஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ரிவர்ஸ் கியர் ஆட் பண்ணிருக்கோம். ரிவர்ஸ் கியர் போடுறப்ப பேக் சைடோட லைட்டோட அஃபரன்ஸ் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல நீங்க தெளிவா பாருங்க. ஒயிட் கலர்ல ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா பேக் சைடுல கேமராக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி வரவங்களுக்கும் வெளிச்சம் நல்லா இருக்கணும்ன்றதுனால இதுல ஒயிட்ல வந்து டிஃபால்ட்டாவே வந்துரும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேக்ல அஃபரன்ஸ் வந்து டோட்டலா நம்ம 2 பீஸ்ல வந்து ஸ்பாய்லர் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியான லுக்ல இருக்கும். வண்டி வந்து பாக்கிறதுக்கு பேக் சைடு ஒரு ரொம்ப எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு பிளைனா இருக்கும். நம்ம அப்டேட் பண்ணதுனால வண்டியோட லுக் வந்து பேக் அஃபரன்ஸ் வந்து டோட்டலா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டும் வந்துரும். பிளஸ் இண்டிகேட்டர் போட்டா இண்டிகேட்டர் ட்ரிகரும் இதுலயே சேர்ந்து வந்துரும். ரிவர்ஸ் போடுறப்பையும் ஒயிட் ட்ரிகர் இதுல சேர்ந்து எரியும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறப்ப கீழே இருக்க டைல் லேம்ப்ல இருக்க ஒயிட்டும் பாத்தீங்கன்னா ஸ்பாய்லர்ல மேலையும் ஒயிட்டா சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த தார் பேசிக் வண்டியில பாத்தீங்கன்னா தேவையான பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் தான் நம்ம இதுல பிக்ஸ் பண்ணிருக்கோம். இதை தவிர்த்து ஏகப்பட்ட ஐட்டம் வந்து தாருக்கு வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது டவுட் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்க நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.